திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வருடா வருடம் கந்தசஷ்டி திருவிழாவின் போது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். லட்சம் என்றால் கடல் போல் மக்கள் வெள்ளம் அங்கே கடற்கரையில் இருக்கும். ஆனால் இதுவரை ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் கூட நடந்ததில்லை. பழனிக்கு பல ஆயிரம் மக்கள் பாத யாத்திரையாக செல்வது உண்டு. ஏதாவது விபரீதங்கள் நடந்ததில்லை. முருகன் கோவிலில் இப்படி சம்பவங்கள் எதுவும் நடக்காத இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் குறிப்பாக முருக பக்தர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அந்த சம்பவங்களின் தன்மையை உணரக்கூடிய தன்மையை படைத்தவர்கள் பலவிதமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வைகாசி விசாகத்தன்று திருப்பரங்குன்றத்திலே சிறுவர்களும் பெண்களும் பலரும் மயங்கி கீழே விழுந்து கிட்டத்தட்ட 50-100க்குள் உள்ள மக்கள் சிகிச்சை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை விட்டது. முருகன் அப்படி யாரையும் கைவிடுவதில்லை. இந்த நிகழ்வு நடைபெற்றது. நேற்று பெரம்பலூரில் பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவில் முன்வாசலில் ஒரு சின்ன லாரி மோதி அங்குள்ள முன்பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது. இது எல்லாம் நல்ல சகுனமா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகின்றது என்பதுதான் முருக பக்தர்களின் மனதில் தோன்றுகிறது. ஆகவே இது நமது மாநிலத்திற்கு கெட்ட நேரமா, இல்லை மத்திய அரசுக்கு போதாத காலமா, இல்லை உலகத்திற்கே இது ஒரு கேடுகெட்ட காலமா, இல்லை மக்கள் ஒரு மோசமான நிலையை சந்திக்கப் போகிறார்களா தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்பது மட்டும் நமக்கு உறுதியாக தெரிகின்றது. ஆகவே வரும் காலங்களும் அப்படித்தான் இருக்கின்றது. அந்த முருகன் கடவுளின் பெயரை சொல்லி மக்கள் பண்ணுகின்ற அட்டூழியங்களும் சில அரசியல்வாதிகள் செய்கின்ற ஆடம்பர நாடகங்களும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. என்ன செய்வது? நம்ம லெவலில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆக முருகனிடம்தான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும். மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் முருகா நீதான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நமக்கு வேண்டிக் கொள்வதை தவிர வேறு ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் மனதில் தோன்றுவது ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகின்றது. அது மாநிலத்திற்கா, இந்தியாவிற்கா, இல்லை உலகத்திற்கா, இல்லை மக்களுக்கா, தமிழ்நாட்டு மக்களுக்கா என்று புரியவில்லை. ஆகவே நாம் தான் அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு நல்லதே நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.